ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 17 அருள்வாக்குகள் 11 தொடக்கம் 19 வரை. 10 தொழுநோயாளர்கள் குணமடைதல். மார்க்கஸ் சிசெரோ என்ற தத்துவ இயலாளர் கூறுகிறார், நன்றி என்பது நற்பண்புகளில் மிகச் சிறந்தது மட்டுமல்ல, மற்ற எல்லா புண்ணியங்களின் தாய் என்று நன்றியை பற்றி அழகாக கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் 10 தொழுநோயாளர்கள் குணமடைந்த நிகழ்வை காண்கிறோம். அதில் 9 பேர் யூதர், ஒருவர் சமாரியர். அந்த காலகட்டத்தில் தொழுநோய் ஒரு அருவருப்பான நோயாக இருந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தொழுநோயாளர்கள் சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டனர். இந்த 10 தொழுநோயாளர்களும் தங்களை குணப்படுத்த இயேசுவை கூப்பிட்டனர். அவர்களுடைய தொழுநோய் குணமடைந்ததும் 10 பேரில் ஒருவர் மட்டுமே இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி செலுத்தினார். நன்றி உணர்வு இன்று இந்த நவீன காலகட்டத்தில் ஒரு தொலைந்து போன கலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் டெய்லி பிரெட் பிப்ரவரி 20, 1994 வெளிவந்த செய்தி. 1860ஆம் ஆண்டு மிஷிகன் என்ற ஏரியில் ஒரு கப்பல் நிலத்தில் மோதி படுபயங்கரமாக சிக்கிக்கொண்டது. எட்வர்ட் ஸ்பைன்சர் 17 பயணிகளை காப்பாற்ற அந்த மிக குளிர்ந்த நீரில் மூழ்கிச் சென்று ஒருவராக காப்பாற்றினார். எனவே எட்வர்ட் ஸ்பைன்சர் உடல்நிலை கடுமையாக நிரந்தரமாக பாதிக்கப்பட்டது. அவர் உடல்நலம் குன்றியிருந்தபோது அந்த 17 பேரில் யாரும் அவரை வந்து பார்க்கவில்லை. அவர் இறந்தபோது கூட அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அந்த 17 பேரில் ஒருவர் கூட வரவில்லை. ஒரு தரவு இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் வீட்டில் விவிலியம் இருக்கிறதா? நீங்கள் பேறு பெற்றவர்கள். நன்றியுணர்வோடு இருங்கள். உலகில் உள்ளவர்களில் 3இல் 1 பங்கு இந்த பொக்கிஷம் அவர்களிடம் இல்லை. இன்று காலை எழுந்திருந்தீர்களா? உயிர் வாழ்கிறீர்களா? உயிர் வாழ முடியாமல் படுத்த படுக்கையிலேயே இருக்கின்றவர்கள் 10 லட்சம் பேர். போரின் ஆபத்து, சிறைவாசத்தின் தனிமை, பட்டினியின் வேதனையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 50 லட்சம் பேர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துங்கள். துன்புறுத்தல், கைது அல்லது மரண சித்திரவதைக்கு ஆட்படாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறீர்களா? நன்றி செலுத்துங்கள். 30 லட்சம் பேர் அவர்கள் இப்படிப்பட்ட துன்புறுத்தல், கைது, மரண சித்திரவதைக்கு ஆலயத்திற்கு செல்லுவதால் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உங்கள் வீட்டில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு இருந்தால் நீங்கள் இந்த உலகில் உள்ள 75% மக்களை விட பணக்காரர்கள். நேற்றும் இன்றும் நீங்கள் ஜெபித்திருந்தால் நீங்கள் சிறு கூட்டத்தினுடைய உறுப்பினர்கள். ஏனென்றால் கடவுள் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க விரும்புகிறார் என்பதை நம்புகின்றவர்களின் சிறு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அதற்காக நன்றி செலுத்துங்கள். இயேசுவை கடவுளின் மகன் என்று நம்பினால் இன்னும் மிகச்சிறிய கூட்டத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துங்கள். இப்படி நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்விலே
பலவற்றிற்காக நன்றி செலுத்த வேண்டும், பலரிடம் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், ஒரு குடும்பம் பலமாக இருப்பதற்கு 3 வார்த்தைகள், அதில் ஒரு வார்த்தை நன்றி. நன்றி என்று சொல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்களும் நன்றி என்று சொல்லுங்கள். நன்றியை செயலில் காட்டுங்கள். ஆமீன்.